யூரின் கிட்னி சம்பந்தமாக நல்லா புரிஞ்சுக்காங்க. யூரின் கிட்னி சம்பந்தமாக ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? நீ தானா? வாப்பா வா வா. மனமிருந்தும் தவறு செய்வார் மாளிகையில் இல்லையோ, புது மலர்களுக்கு தூதனுப்பும். ஒன்றுமில்லை, உங்கள்கிட்ட பேசலாம். யாருக்குப்பா அது? டாக்டரை போய் டெஸ்ட் பண்ணிங்களா? என்ன சொன்னார்? கிருமிக்கு ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் மாத்திரை எங்கள் கிட்னியில். ஆமாம் சரி, ஒரு வருஷம் சேர்ந்து தான் குழந்தைக்கான பாக்கியம் தெரியல அப்புறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. கிட்னியை பற்றி வேறு என்னமெல்லாம் சொன்னாங்க? அதில் வந்து எல்ஐன்னு ஒரு கிருமி உருவாகிருக்கும். சரி, அதுக்கு அந்த சரி பண்ணுறதுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை வீடு சைடு வந்து அவங்க இருக்காது அப்படின்னு மாமா வந்து நீ கண்ண முடி உட்கார். கரெக்டாக 90 நாளையில் அந்த கிருமிகள் இல்லைன்னு ஆயிரும். உன் உள் மனதுக்குள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிச்சிருமோங்கிற ஒரு பயம், அப்படி வீட்டில் வந்து இருக்கக்கூடிய நிலைமையில கொண்டு விட்டுட்டாங்கன்னா அடுத்து இவள் வாழ்வை அமைப்பது எப்படி என்ற மனக்குழப்பம். உன் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையும் நிறைக்க வைக்க, ஆரோக்கியத்தையும் சீராக்குறேன். ஆனால் அவங்களுடைய உள்ள குழம்பி இருக்கு, அதை தெளிவு பண்ணி கொண்டு வரேன். கால் ஒன்று கருப்பசாமிக்கு. என்னடா கோபாலகிருஷ்ணா ஐயா, இந்தாப்பா இந்த கனியை உன் பிள்ளையை சாப்பிட, நோய் தீர்ந்துடும், குறையில்லாத வாழ்வை பெறுவாள். குழந்தைக்கு தான் வந்து அவங்க வந்து அடுத்த உத்தரவில் குழந்தைய பற்றி பேச வேண்டாம். நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி வேணுமா வேண்டாமா? சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போ. எஸ், ஓகே. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. செங்கல்பட்டு, சென்னையெல்லாம் போய் உட்காருங்க, அடுத்து பேசுவோம். எந்த ஊர் உங்களுக்கு? பிள்ளைய மெட்ராஸில் வந்து நின்று எல்லாம் பக்கத்தில் தானே அப்படி நிட்டீங்களா? கால் வந்துட்டுவாங்க. என்னாச்சு உங்களுக்கு? செங்கல்பட்டு யார் அவர்? எஸ், செங்கல்பட்டாமா? பக்கத்தில் வாங்க. சிவன் கோயில் இருக்கா உங்கள் ஊரில்? பெரிய கோயிலா? என்ன வேணும்? என்ன தொழில் பார்க்குறேன்? கண்ண மூடி உட்காருங்கோ. ஏற்கனவே உடல்நிலைகளும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. நரம்பியல் சம்பந்தமாக கொஞ்சம் பிணிகள் இருக்கலாம். என்ன கருப்பசாமி, உன் கடன்களை தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? இப்போதைக்கு விற்கிறதுக்கு உத்தரவு இல்லை மகனே, இப்போதைக்கு விற்கிறதுக்கு உத்தரவு இல்லை. சரியாக 48 நாட்கள் பொறுமையாக இருக்கும், வெற்றி கிடைக்கும், உனக்கு பணமும் கிடைக்கும். ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னைய பாருங்க, வரக்கூடிய அமாவாசைக்கு வந்து சேருங்க. அதை முடிச்சுக்கலாம். எஸ், வாங்கலாம், தைரியம். அந்த குழப்பத்துக்கு இப்போ இடமே இல்லை. 48 நாளைக்கு பிறகு பேச வேண்டியது. கடவுளை கும்பிடுவோம், தெய்வ சக்தியை நம்புவோம். பூசாரி குறி சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம அதிகம் ஈடுபாடு இல்லை.
இருந்தாலும் நிறைய விசாலமாக சொல்கிறாங்க, புளியற கோயில் நல்ல கோயிலுன்னு சொல்கிறதெல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்லுதாங்க. அதனால் போய் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டுவாங்க. என்னையா ஆச்சு குச்சா கச்சா ஒரு வாங்குறியா எந்திரம்? ஓ, என்ன வேணுமா உனக்கு? நல்ல கண்ணை முடிக்காம நீ சொன்னால் வருத்தப்படுவீங்களா? ஆமாம், வருத்தத்தை சொன்னால் வருத்தப்பட்டு தான் ஆகணும். இதில் என்ன இருக்குது? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு, அது எல்லாரும் மனசில் இருக்கு. பனமரத்தடி இருந்து பசும் பாலை குடிச்சாலும் சந்தேகம். உன் வீட்டுக்காரருக்கு உண்மையிலேயே உன் மேலே பற்று பாசம் உண்மையான அன்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? வேறு யாராவது அவரை திசை திருப்பியிருப்பாங்களா? அவர் மனம் தவறி இருக்குமா? அல்லது வேறு பிழையான வழிகளில் தன்னுடைய பணத்தையோ காசையோ குழப்பியிருப்பாங்களா? இல்லை வீட்டில் உள்ளவங்க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி நமக்கும் அவருக்கும் இடையில எதுவும் சொருகல் பண்ணுறாங்களா? இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் உன் உள்ள நிறைய இருக்குது. உண்மையா இல்லையா? கால் யாரடா அவன் சிக்கன் பீஸ் சாப்பிட்றவன்? அவருக்கு உன்னையும் உன் பிள்ளையும் உதறி தள்ளிடணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. ஆனால் அப்பப்போ மனத்துக்குள்ள ஒரு நிறைந்த பற்று இல்லை. அந்த வெறுப்பு மட்டும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இந்த வெறுப்பை நீக்கி விருப்பமான வாழ்வாக ஆக்கி தந்தால் போதுமா? வெரி குட். கால் ஒன்று. அடுத்த கேள்வி அந்த நல்லதை சொன்னோடனே அடுத்த கேள்வி கேட்க மாட்டேக்கா. இதான்ல சைக்காலஜி. சரி பொண்ணு நான் சரியாக்கி தந்துருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா உடனே அப்படின்ட்டியே. அந்த பற்று ஏன் இல்லைன்னு போச்சுன்னு நீ கேள்வி கேட்டியா? அது கேட்கவே வேண்டாம். பற்றை உருவாக்கிடுவோம். பற்றுடையவன் மனிதன். நல்லாக்கிடுவோம். வேறு என்ன வேணும்? ஆமாம், இந்தா 2 மாதங்களுக்கு பிறகு வேலை நிரந்தரமாகும். 6 மாதங்களுக்கு பிறகு நீயும் அங்கே போய் இருப்பாய். அதுக்கிடையில் அவன் கொஞ்சம் நல்ல அனுபவப்பட்டு மனதை தீட்டி கொண்டு வந்து உன்னை கூட்டு போக வைக்க. நான் முதல்ல சொல்லி முடிச்சது நீ 2ஆம் தரம் சொல்லுத. இந்தா சரியாக்கியாச்சு போ. உலகத்தில் எல்லாருமே நினைக்கிறது தான். அக்காவா பக்கத்தில் வா. 3 முறை என்னை பார்க்க வரணும். 3 முறை இங்கே வரணும். என்ன கருப்பசாமிக்கு இந்த புண்ணியமாக இரு. நல்லா இருக்கு. இந்தப்பா எல்லாம் நிறைவேறி நிம்மதி அடைந்து வருவாயப்பா. வாழ்க நாராயணன். செங்கல்பட்டா உங்களுக்கு? செங்கல்பட்டு மாவட்டம். சரி 1 2 3 4 5 6 7. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரியும்னு கேட்டு வந்தவங்க யார்? என்ன அவனுக்கு இவர் போய் சொல்லி வரார்? என்ன பிரச்சனை? யாருக்கெல்லாம்? கால் வந்துட்டாங்க. நீயே தப்பு செஞ்சிருக்கியே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? செஞ்சிலையா? கால் வந்துட்டோம். என்னப்பா சுவர்க்கிய உட்கார் ஒரு இடத்துல. உன் மனைவியை என்னால் குற்றம் சொல்ல முடியலை. அப்பப்போ கோவப்படுறா. பணம் சொந்தமான விஷயத்தில் உன்னை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாள். ஆமாம், அவள் பேசுனதுனால நீ குடிச்சியா இல்லை நீ குடித்ததுனால அவள் பேசுனாளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால் மட்டும்தான் முடியும். உன்னால் முடியாது.
ஏமனா எல்லாருமே அவரவர் குற்றத்தை பேணித்தான் வாழ்வாங்க. தம்பி உண்மையா இல்லையாடா? அவரவர் குற்றத்தை பேணித்தான் வாழ்வாங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டா தான் மும்மாரி பெய்யுமே மழை. எப்படி பெய்யும்? மாதம் மும்மாரி மழை பொழியுமே. அப்படி குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு எவன் இருக்கான்? ஒருத்தரும் இல்லை. உண்மையா இல்லையா? நீ குடியை நிப்பாட்டு, உன் பொண்டாட்டி வாயை நான் நிப்பாட்டுதேன், உன் வாயை நீ நிப்பாட்டு, அவள் வாயை நான் நிப்பாட்டுதேன். நீ பேசி ஏமாத்துவேல அவளை. சும்மா கடுறா, யார்ட்டில் பொய் அடிச்சுக்கிட்டாலே நீ கால் வந்துட்டு வா. நீ கொச்சரி பிச்சரி கிச்சரின்னு கிடக்கும். பக்கத்தில் வா. உன் கூட இருக்கிறவன் பேர் என்ன பேர்? மணி. பேர் திருநெல்வேலி வந்து வேலை செய்கிறாங்கள, பக்கத்து ஷெட்டு ஜில்லு தங்க ஒரு 10-15 பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம ஷெட்டில் மட்டும் தான் வேலை தடங்களாகவே இருக்குது. அந்த பிரச்சனையை சொல்லணும். நான் கேட்டதுக்கு பேர் சொல்லுதல்ல. அதில் ஒருத்தன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் பிரச்சனைக்குரியவன் தான். புரியுதா? நிரந்தரமாக வச்சுக்கிடாத, அப்பப்போ தொழிலுக்கு கூப்பிடு போட்டோம். நீ குடியை நிப்பாட்டு, உன் குடும்பத்தை நல்லாக்கி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். என்ன என்கிட்ட பொய் சொல்லணும்னு வச்சுக்கா, நீ மாட்டிக்கிடுவேன். இனி குடிக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் குடி. ஓ நல்லா குடிச்சுக்க, ஒன்றும் தப்பு இல்லை. தப்பாக நினைக்காண்டாம். சில பழக்கத்தில் மனிதனை விடுதலை ஆக்க முடியலை. என்ன வாரத்துக்கு ஒரு தடவை கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுக்கான்ற வேண்டிதான். தன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி வருத்தப்பட்டு வந்தது யார்? வாமா, என்னம்மா கையில் கவர்லாம் வச்சிருக்கிறேன், இது என்னது? என்ன இது? கண்டி கதிர்காம முருகனை கண்டு மனதை நான் பறிகொடுத்தேன். கண்டி கதிர்காமம் எங்கே இருக்கு? நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? உங்களுக்கு இலங்கையா? கால் வந்துட்டாங்க. நீங்கள் ஏன் அப்போ செங்கல்பட்டுங்கிற லிஸ்ட்டில் வந்து நின்னீங்க? வாட்? ஓ, அங்கே இருக்கு, அங்கே குடியிருக்கிறாங்களா? ஓஹோ ஓஹோ ஓஹோ. இந்தாங்க, என்ன வேணும் பிள்ளைக்கு? அவருக்கு லக்கணத்தில் குரு இருக்கிறதுனால சந்நியாச யோகத்தை பெற்றவர். கல்யாணம் கூடி வருகிற பொழுது கேரக்டரை இது சரியில்லைன்னு சொல்லி மாற்றக்கூடிய குணம் அவருக்கும் வரும். கல்யாணத்தில் வெறுப்பு வரும். இவர் விரும்பினால் கல்யாணத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும். இப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர ஒரு ஸ்டெடியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்காது. இதுவரை உள்ள நிலைமை இதுதான். சரிதானே? கால் ஒன்று சொல்லலாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் ரயில் ரோட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? ரயில் உங்களுக்கு தெரியல, இவங்க நீங்கள் ஒரே ஊரா? ரயில்வே ட்ராக் எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்கும்? தாம்பரம் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் அது. ரயில் ரோடு சரி. எதுக்கு நான் இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், ரயில்வே சம்பந்தமான பணியில் உள்ளவர்களுடைய குடும்பத்திலிருந்து உன் பையனுக்கு பொண்ணு வரும். அதுதான் இருக்கிற விதி. ஆவணி மாதத்துக்குள்பட திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணி தாரேன். வெற்றியாக நடக்க வச்சா போதும்ல. தொழிலும் நல்லாக்கி தாரேன், பையனுடைய மனதை பக்குவப்படுத்தி தாரேன். வெற்றி உண்டு மகளே, தெளிவாக இருப்பாயாக. நல்லா கர்மசாமிக்கு போடி நாகலாபுரம், போடி நாகலாபுரம்
நாகலாபுரம் போடின்னு சொல்லிட்டா யாரையும் போத்துன மாதிரி ஆயிரும். போடி நாகலாபுரம். அடுத்து தேனி மாவட்டம். தேனி மாவட்டம். கால் விட்டு வரலாம்ப்பா. தேனி எந்த ஊர்? தேனி மாவட்டம் தானே? எஸ், ஓகே ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் உத்தரவிட்டு 3 சொத்துக்கள் பெற்றோம். உண்மையா? இந்த போட்டி பொறாமையினால குடியிருக்கிற வீட்டில் மனக்குழப்பமும் ஒரு தீய ஆவியமும் ஓட்டி விட்டுருக்கு. இப்போ அதனுடைய காரணத்தினால் மறைமுகமாக உடல் வியாதியும், எதை எடுத்தாலும் தடையான பிரச்சனைகளும், மன அதிர்ச்சியும் இப்பொழுது தோன்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மாந்திரிகம் ஒரு காரணம். அந்த மாந்திரிக சக்தியை நீக்கி உங்களுக்கு ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு சொத்து பேச்சுவார்த்தைக்கு வருது. அதுக்கு பணமும் தரேன், அதை வாங்கியும் தரேன். இப்போ உன் பிள்ளை நீட் தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானவளாக இருக்கிறார்கள். அந்த தேர்வில் வெற்றி அடைய வச்சு ஜெயிக்க வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. வேலை பட்டுருச்சோ? கர்மசாமிக்கு வாப்பா, இந்தா நீ மட்டும் என்னைய காலையில் பார்த்துட்டு போ. விஷயம் இருக்கு என்ன? இந்தா சொத்து வாங்கிக்கா, சந்தோஷமா இருக்கு. போ வா வா. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? கர்மசாமிக்கு. நாளைக்கு வரணும். உங்களுடைய எல்லையிலே என் தங்கை காளி உண்டா என்று கேளப்பா. காளியாத்தா இருக்காளா? அதனுடைய அருகில் தென்மேற்கு திசையில் நான் கருப்பசாமி உண்டா என்று கேளம்மா. இருக்காங்களா? கால் வந்துட்டுவாங்க ஜம்முன்னு. அப்படியா கருப்பசாமி? சரி. 6 வருஷத்துக்கு முன்னால் இடம் பொன்பொருள் சம்பந்தமாக உறவினர்களுக்குள் போட்டி பொறாமையால் சண்டை சச்சரவுகள், மனவருத்த குழப்பங்கள் நடந்ததுண்டா? உண்டுமா? அதில் உடன் பிறந்த வகைகளிலும் சில பகைவர்கள் வந்ததுண்டு. உண்டுமா கிடையாதா? அதனுடைய அடிப்படையில் தான் இந்த உடல்ல வாதம் போன்றவைகளை செய்வனைகள் மூலமாக உருவாக்கி மனக்குழப்பம் அடைய வைத்தார்கள் என்னும் எண்ணம் உங்கள் உள்ளத்திலே உண்டு. கால் ஒன்றாங்க. இதிலிருந்து உங்களை வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேண்டும்? கண்ணமுடே. உன் பேர் என்ன? நிமிந்தனில்லை. என்னையவே கற்பனை பண்ணு மனசுக்குள்ள. வெற்றி ஆயிடுவா, வேலைக்கும் போயிடுவா, மகிழ்ச்சி அடைந்தாய், இந்த புண்ணியம் பெறுவாய். எழுதட்டும். நீ நல்ல மார்க் கிடைக்கும். என்ன என்ன எழுதிருக்கா? +2 பரிசு எழுதிருக்கா. இன்ஜினியரிங். கண்ணமுடு. ஓகே, இவளும் வெற்றி அடைந்து விடுவாள். தைரியமாக இருங்க. சேர்த்து விட்டுருவோம். நிம்மதியாக இருங்க. அமாவாசைக்கு முதல் நாள் என்னையை வந்து பார்க்க வேண்டும். 3 நாள் சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும். அன்னைக்கு எல்லா விஷயங்களுக்கும் விளக்கமும் தருவேன், விடையும் தருவேன். உன்னை சரியாக்கி உன் சீட்டில் உட்கார வைப்பேன். போதுமா? நல்லா. கர்மசாமிக்கு மகனை பற்றி காட்டுவது யார்? பையன். பையனை பற்றி காட்டுவது எந்த ஊரு? பேசிப்பட்டி. யார் பேர்? கால் விட்டுவாங்க. அருவா கிடக்க அது யாருக்குள்ளதுன்னு கேட்க வேண்டாம்.
பையன் எங்கே இருக்காரு? பையன் வீட்டில் தான் இருக்காங்க. அவனுக்கு வந்து இந்த 6 வருஷமா என்னன்னு தெரியல, உடம்புல சொரியாசிஸ் மாதிரி வந்திருக்கு. வீட்டில் அருவா போட்டிருக்கீங்களா? இல்லைங்க. கருப்புசாமிக்கு ஒரு அருவா அடித்து தந்துட முடியுமா? கண்டிப்பாக கெட்டிக்காரன். ரெண்டு பேரும் ஒன்று போல கண்ண முடுங்க. அம்மா, உன்னுடைய மகன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறான். இப்பொழுதுக்கு மனதுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டு ஏண்டா வாழுதம்ங்கிறது மாதிரி அவன் உள் மனதுக்குள்ளே வெறுப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. உச்சந்தலையிலிருந்து உடல் முழுக்க அடையாளம் காட்டுகிற சொறி சம்பந்தமான வியாதி அவனுடைய உடலை ஒட்டி இருக்கு. இது தீராத நோய் என்று பல இடங்களில் கேட்டு வேதனையும் வெக்ஸும் அடைச்சிட்டான். அதனால் வாழவா சாகவாங்கிற எண்ணம் அவன் ஆள் மனதுக்குள்ளே இருக்கு. புரியுதா? கால் ஒன்று உன் பிள்ளையை காப்பாற்றி தரேன். அந்த நோயை வளர விடாமல் நிறுத்தி தரேன். போதுங்களா? வேற என்ன வேணும்? பாப்பா கல்யாணத்துக்காக நீங்கள் ஜாதகம் கொண்டு வர சொன்னீங்க. போன தடவை வந்து இந்தா சொன்னப்போ நீங்கள் வந்தீங்களா? எங்கள் வீட்டுக்கார மட்டும். அப்படியா? சபாஸ். இந்தா இதை உன் பையனை சாப்பிட சொல். கல்யாணத்துக்கு வெற்றியை அறிகுறியாக்கி தரேன். புண்ணியமடையுங்கள். ஆமாம், காலையில் என்னை பார்த்து போங்க. எஸ், போ. கர்மசாமிக்கு வீடு இடம் சம்பந்தமாக பிரச்சனை உடையவர் யார்? வீடு இடம் சம்பந்தமான பிரச்சனை உடையவர் யார்? யாருக்கு? என்னடா வீடு? நான் கேட்குற கேள்வி புரிஞ்சு வரணும். வீடு இடம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கா? இல்லை. இல்லைடா குச்சரி போடுற நீ. என்ன இடம் பிரச்சனை? சொந்த வீட்டில் இல்லாமல் அப்பா வீட்டில் தான் இருக்கேன். வந்து 8 வருஷம் ஆகுது. பங்கு பிரிக்காமல் அப்படியே இருக்கு. கால் வந்துட்டு வா. நீ தான் அதுக்கு காரி. கால் வந்துட்டு வா. பெரிய ஆத்தா, எந்த ஊர் உங்களுக்கு? போடிநாய். அதான் போடி தேனி மாவட்டம் கேட்டேன். உங்களுக்கு கேட்டாச்சு. ம். தம்பி, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? தங்கச்சி ஒரு பிள்ளை. அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அங்கே புல்லூரில் இருக்காங்க, பக்கத்து தெருவில். இப்போ எந்த சொத்தை பங்கு பிடிக்கணும்? நாங்கள் இருந்த வீடு முதல்ல கல்யாணம் முடித்த உடனே நாங்கள் இருந்த இடம் வந்து ஒரு 6 மாதத்துலேயே அந்த வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் தனியாக வேறவுக்கு ஒத்திக்கி இருக்கிறோம். அந்த வீடு யாருடையது? அது தாத்தா காலத்துலேருந்து பங்கு பிரிக்காமல் சொத்து அப்படியே 2. அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். இடையில இறந்து போனது யாரு? பெரியப்பா. ஏன் இறந்தாரு? அவர் கல்யாணம் முடிக்கல, ஒன்றும் பண்ணல. வயசு அவருடைய சொல்ல கேட்டு தான் எல்லாரும் நடந்தாங்க. அவரை பகடக்காயை வச்சு கதையை ஓட்டிட்டாங்க. புரியுதா? கால் வந்துட்டு வாங்க. இல்லை சாமி. ஆமாம். இல்லை 10 வருஷம். அதை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கருப்பசாமியே குழந்தையாவது பிறப்பார். வெற்றி அடைவோம். வாடா. உன்னுடைய அந்த வீடு பங்கு நிறைவடைவதற்கு 9 மாத காலமாகும். அதுக்கு முன்னால் அந்த வீடு உங்களுக்கு உரிமை என்று நிறைவேறி வந்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவருடைய உயிருக்கு பங்கம் ஏற்படும். அதன் பொருட்டு மாந்திரிகத்தால் பல தவறுகள் செய்யப்பட்டு உள்ளது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 2 பேர் உடலிலும் குழந்தையை பெறக்கூடிய சக்தி இருக்கு. அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் பாக்கியம் கிடைக்கவில்லையே ஏன் என்பது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். கால் ஒன்று. யார் அவர்கள்? யார் நீ? வா, கரெக்டாக முகத்தை காட்டு. உன் முகத்தை. நாகம் சம்பந்தமான கோயில் எங்கே இருக்காப்பா? சரி, நாகம் சம்பந்தமான கோவில் உங்க பக்கத்தில் இருக்கா? புத்து கோவில், வராசக்தி கோயில் அங்க பக்கத்தில் வாங்கடா.
குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. ஆம்பளை பையன் பிறப்பான். கற்பண்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் நாள் என்னையை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். நான் தரக்கூடிய எந்திரங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்தா ஜெயிச்சு தானே. அமாவாசைக்கு முதல் நாள் வந்துடணும். வந்து பாருங்க, நல்லா இருங்க, ஐஸ்வர்யமாக இருந்துருக்க போங்க. அப்படியா? மருமகனும் சபாஸ் வாங்க. வர வச்சுருவோம். நல்லா இருங்க. அக்காவா பெரியக்காவா? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. என்ன காரணமாக இருக்குங்க கொஞ்சம் சொல்லுவீங்க. சொல்லிடுவோம், கேட்டுருவோம். இப்போதைக்கு நான் கூப்பிட்டா தானே சொல்ல முடியும். சரி சரி.